தமிழகமெங்கும் மாட்டுப் பொங்கல் உற்சாக கொண்டாட்டம். வேளாண்மைக்கு உறுதுணையாக இருக்கும் மாடுகளை உபசரித்து தமிழர்கள் வழிபாடு. அனைவரும் திருக்குறள் படிக்க வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தல். தமிழ் கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக புகழாரம். திருவள்ளுவர் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 4 வாக்குறுதிகள். அஞ்சாமை, மனிதநேயம், அறிவாற்றலுடன் ஊக்கமளிக்கும் திட்டங்கள் தொடரும் என உறுதி. மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பு. சீறி வரும் காளைகளை அடக்க தீரமுடன் களமாடும் மாடுபிடி வீரர்கள். சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி நாளை ஆலோசனை. கூட்டணி, தொகுதி பங்கீடு, ஆட்சியில் பங்கு குறித்தும் ஆலோசனை. அமைதிக்காக தாம் பெற்ற நோபல் பரிசை அதிபர் டிரம்பிடம் வழங்கினார் வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மச்சாடோ. இது அங்கீகாரமற்றது என நோபல் அமைப்பு விளக்கம். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் மீண்டும் அத்துமீறிய பாகிஸ்தான் ட்ரோன்கள். சுட்டு வீழ்த்தி இந்திய வீரர்கள் பதிலடி. தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 4000 ரூபாய் சரிந்தது. திருவள்ளுவர் தினத்தையொட்டி கலைஞர்களுக்கு விருது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இந்திய ஓபன் பேட்மிண்டன் காலிறுதி சுற்றுக்கு இந்திய வீரர் லக்ஷயா சென் முன்னேற்றம்.